இவர் ஏன் கர்ச்சீஃபை மறைச்சார்னா, அமித்ஷாவை இவர் சந்திச்சது வெளியே வந்துரும்னு தெரியும். இவர் கூட இருந்த அந்த ஆள் யார்? யார் சட்டை கிழிச்சிட்டு போவாங்கன்னா, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தான் சட்டை கிழிச்சிட்டு போவாங்க. கிழிச்சிட்டு போவாங்க. அப்படி ஏற்கனவே சேலையை கிழிச்சிட்டு போனவங்க யாரப்போ? சட்டசபை செத்து விட்டதுன்னு வரும்போது சிப்பாய் பட்டனை கலத்தி விட்டுட்டு வந்தாரு, அவர் யாரு? அப்போ உங்கள் ஐயாவும் பைத்தியம், உங்கள் அம்மாவும் பைத்தியம், எடப்பாடி பழனிசாமி அவரே ரத்த ஆர்வோட வச்சுட்டு திரும்ப இன்னைக்கு வந்து எங்கேயோ 1-2 நடக்குதுன்னா அதை ரத்த ஆர்வம். எங்க ரத்த ஆர்வம்? கேட்டா சொல்லுங்க. ஏறத்தாழ 60% அமல்படுத்தப்பட்ட விட்டது. அந்த பத்திரிகையே சொல்லுது, நான் சொல்ல. அண்ணாமலை தன்மானம் உள்ள ஒரு மனுஷனா இருந்தால் நான் அவர்கிட்ட கேட்குறேன், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த அறிவிப்பை கொடுக்க சொல்லு. ஆசிரியர் பணிக்கு தேர்வுங்கிறதே முதல்ல ஒரு அசிங்கமான திட்டம். என்ன கேட்டேன், இந்த தீர்ப்பு கொடுத்த உச்ச நீதிமன்ற நீதிபதி எந்த தேர்வு எழுதி வந்தார் எனக்கு சொல்ல சொல்லு. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளரும் தி ரைசிங் சன் எடிட்டருமான பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி விஜயம் பண்ணியிருந்தாரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து வந்திருக்காரு. வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. குறிப்பாக அங்க அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டு வெளியில வருகிற போது அவர் முகத்தை மறைத்து வந்தாரு. அது ஏன் முகத்தை மறைச்சிக்கிட்டு வந்தாருன்னு பல ஊடகங்கள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அந்த வீடியோ காட்சிகளும் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதை குறித்து முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பேசுறாரு. காலிலேயே விழுந்த பிறகு எதுக்கு முகத்தை மறைக்கணும்னு கேட்கிறாரு. இப்போ அதற்கு பதில் கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கீங்க? நான் முகத்தை தொடச்சிக்கிட்டு வந்தேன். இதையெல்லாம் ஊடகங்கள் வந்து இதை பேசலாமா? தமிழ்நாட்டில் ரத்த ஆறு ஓடுது, கொலை கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றியெல்லாம் பேசாம நான் முகத்தை தொடச்சிட்டு வந்தது தான் இதை பத்தி ஊடகங்கள் விவாதிப்பது சரியா இருக்குமா? இது மக்களுக்கு எந்த விதத்தில் பயனளிக்கும் அப்படின்றாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவர் அது ஏன் விமர்சனமாகுது? எத்தனையோ தலைவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி. ஏன் ஜெயலலிதா அம்மையார் கூட டெல்லிக்கு போயிட்டுலாம் வந்திருக்கிறாங்க. எப்பவும் வராத விமர்சனம் எடப்பாடி மீது ஏன் வருகிறது? அதான் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம். அவர் 1000 விஷயங்களை சொல்லலாம். அதுக்கு முந்தின நாள், டெல்லிக்கு போகிறதுக்கு முந்தின நாள் அவர்கிட்ட அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து தருமபுரி கிருஷ்ணகிரி ப்ரோக்ராமை தட்பவெட்பநிலை காரணமாக ஒத்தி வைத்திருக்கிறேன், மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி உடனே அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு ஹேசியத்தை எழுதி விடுறாங்க. அது சரியான்னு கேட்டார். மானமுள்ள கேள்வி, நியாயமான கேள்வி. அடுத்த நாள் எப்படி டெல்லி போனார்? இப்போ பத்திரிகையாளர்கள் சொன்னது சரியா, இவர் பேசுனது உண்மையா தெரியணும். இல்ல ஊடகங்கள் தெரியுமே, நான் மீட் பண்ண போறேன்னு தெரியுமே. முந்தின நாள் இல்லைன்னாரா இல்லையா? நான் யாரையும் பார்க்க போல, எனக்கு தன்மானம் தான் முக்கியம் சொன்னாரா இல்லையா? சொல்லிட்டு அடுத்த நாள் இவர் போகிறாருன்னா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் போனால் அது வந்து அவர் ஒரு உள்துறை அமைச்சர் பார்க்காம தெரியாமல் நீங்கள் வந்து சுரங்கத்துக்கு அடியில் போய் மீட் பண்ண முடியாது. தெரிஞ்சாச்சு. வரும்போது நீங்கள் கர்ச்சீஃபை போட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் இப்படியெல்லாம் என்னை கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் அரசு வண்டியில் போயிட்டு வரேன்னாரு. அவர் வந்த வண்டி அரசு வண்டியா? தனியார் வண்டி தான். தனியார் வண்டி. அதை விட மிக முக்கியம், நான் வெளியே வந்தேன், வரும்போது நின்ன வண்டியில் ஏறி வந்தேன், கிடைச்ச வண்டியில் ஏறி வந்தேங்கிறார். அது எப்படி சார் 4,65,00,000 பென்ட்லி கார் வந்தாங்க ரெடியாக நிற்கிது? நமக்கு இவர் ஏன் கர்ச்சீஃபை மறைச்சார்னா, அமித்ஷாவை இவர் சந்திச்சது வெளியே வந்துரும்னு தெரியும். இவர் கூட இருந்த அந்த ஆள் யார்? அந்த கார் இருக்கே 4.5 கோடி காரு, இதை தனக்கு சொந்தமாக வச்சுக்கிட்டு பின் சீட்டில் உட்கார்ந்துருக்காரு. பக்கத்தில் எடப்பாடி உட்கார்ந்துருக்காரு. இருக்காரா? இதெல்லாம் முக்கியமா, இதை பற்றியெல்லாம் விவாதிக்கிறீங்க? அதுதான் கேள்வி. அந்த ஆள் யாருன்னு எடப்பாடி சொன்னாரா? ஏன் சொல்லலை? நீங்கள் வெளிப்படையான மனுஷன், உண்மையான மனுஷன். ஏங்க, இந்த மாதிரி வந்து அவர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, அவரை கூட்டிகிட்டு நான் போயிட்டு வந்தேன், வரும்போது அவரும் வந்தார், என்னை கொண்டு விட சொன்னேன், சொல்ல வேண்டியது தானே? அப்போ நீங்கள் மறைக்கிறீங்கன்னா, எப்போவுமே தம்பி, நீங்கள் வெளிப்படையாக ஒரு பொய்யை சொல்லிட்டீங்கன்னா கூட மக்கள் அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. அப்போது அந்த தொழிலதிபர் வந்ததற்கான காரணம் என்ன? அமித்ஷாவை சந்தித்துட்டு வரும்போது அந்த தொழிலதிபரோடு தான் வருவது தெரியக்கூடாது என்பதற்காக இவர் முகத்தை மறைத்த மாயம் என்ன? இந்த கேள்விகள் சாதாரணமாக மக்கள் மனதில் வரும். ஏனென்றால் நீங்கள் வெறுமனே எந்த பொறுப்பும் இல்லாமல், மக்கள் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற பொறுப்பினர் அல்லது எதிர்க்கட்சி தலைவர், இந்த பொறுப்பு இல்லாமல் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்? இன்னொன்று சொல்கிறார் அதில்,
நாங்கள் ரெஸ்ட் ரூமுக்கு போனால் கூட உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுமா அப்படி. தம்பி நான் சொல்கிறேன் கேட்டுக்கங்க. நம்மெல்லாம் ஃப்ளைட்டில் போயிட்டு வரோம்ல, நம்மளை யாரும் வாட்ச் பண்ண மாட்டாங்க. ஆனால் குருவின்னு ஒரு செட் இருக்குங்க. அது பாத்ரூமுக்கு போனாலும் பார்ப்பாங்க குருவியை. அப்போ நீர் பாத்ரூமுக்கு போனாலும் பார்க்க வேண்டிய கடமை இருக்குது. ஏன்னா அந்த குருவி பார்க்குற வேலையை தான், அந்த குருவின்னு சொல்கிறவங்க பார்க்குற வேலையை தான் இப்போ நீர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அதில் வருது. இல்ல வேற ஒண்ணும் கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்றாரு. ஆமாம், அவர் அங்க என்ன பண்றாரு நீங்க எல்லாம் போய் கேக்குறீங்களா? அவர் கூட கேட்டாங்களா? யார் போறாங்கன்னு கேக்குறீங்களா? எல்லாரும் கேட்டாங்க. நீங்களும் தான் கேட்டீங்க. அந்த எடப்பாடி பழனிசாமி தான் கேட்டார். கேட்டதுக்கு எதுவும் மறைவு இருந்துச்சா? எத்தனை மணிக்கு ஏறுறேன், எத்தனை மணிக்கு இறங்குறேன், எத்தனை மணிக்கு எங்கே போகிறேன், யாரை பார்க்குறேன், அவர் பார்த்தது முதல் கொண்டு எல்லாம் சோஷியல் மீடியாவில் கிடக்கு. யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. ஓகே. நம்மளுடைய கேள்வி எங்கே வருதுன்னா, ஆமாங்க அமித்ஷா தான் எங்கள் கட்சி தலைவர், நான் பார்க்க போகிறேன் சொல்லிட்டு போங்க. உங்களை யார் கேட்க போகிறா? நீங்கள் அவரை போய் பார்ப்பது என்பது தன்மானத்திற்கு இழுக்கு என்று முந்தின நாள் பேசிவிட்டு, அடுத்த நாள் நீங்கள் போய் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், இதில் ஒரு அந்நியன் மாதிரி இருக்கா இல்லையா? நேற்று ஒன்று பேசுகிறீங்க, இன்னைக்கு ஒன்று பேசுகிறீங்க, போயிட்டு டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு ஒன்று பேசுகிறீங்க. எதுக்கு? என்ன காரணம்? இது வரைக்கும் ஜெயலலிதா அப்படி போயிருக்காரா? பிஜேபியோட அதிமுகவும் கூட்டணியில் இருந்திருக்குல்ல. என்னைக்காவது ஜெயலலிதா இந்த மாதிரி யார் அமைச்சர் வீட்டுக்காவது போய் பார்த்துருக்காரா? சொல்லுங்க. அவங்க ஜெயலலிதாவை பார்த்துருப்பாங்க, மோடி உட்பட. அதைத்தான் நம்ம சொல்கிறோம் அடிமை சமூகம். நீங்கள் ஒரு பெரிய கட்சி, இந்த நாட்டை ஆண்ட கட்சி, இப்போ எதிர்க்கட்சி, அவ்வளோ தூரம் இருக்கும்போது உங்களை அவங்க பார்க்குறத விட்டுட்டு நீங்கள் போய் அவங்கள பார்க்க வேண்டிய சூழ்நிலை. உங்கள் கோஷ்டிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை போய் பார்க்குறீங்க. எதுக்கு? எவ்ரி ஃபேக்ஷன், அந்த எவ்ரி லீடர் ஆஃப் ஏடிஎம்கே ஃபேக்ஷன் ஹேஸ் தேர் ஓன் காட்ஃபாதர் இன் பிஜேபி. உண்மையா இல்லையா? அப்ப நீங்க உட்கட்சி யாரு? விவகாரங்களை பற்றி அமித்ஷா நாங்க பேச மாட்டோம்னு பிரஸ் மீட்லயே சொல்லிட்டாரு. திரும்ப திரும்ப ஏன் கேக்குறீங்க? பேச மாட்டார்ல. எடப்பாடி பழனிசாமி நேர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருல, எங்கள் ஆட்சியை காப்பாற்றியது பிஜேபி தான் சொன்னாரா இல்லையா தம்பி? அப்ப என்ன அர்த்தம்? இங்க அவங்களுக்கு என்ன எம்எல்ஏ இருந்து நம்பிக்கை குறைவு ஏற்பட்டு சப்போர்ட் பண்ணாங்களா? இல்ல. அப்ப அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பா ஏதோ ஒரு வேலை நடந்திருக்குல்ல. அந்த திருட்டு வேலையை அதை பார்த்தது கூட யாரு? ஒரு கடுமையான விமர்சனத்தை ஸ்டாலின் மீது முன் வச்சாரு. அதாவது ம். நாங்க பெரும்பான்மை நிரூபித்த போது யார் சட்டையை கிழிச்சிட்டு போனாங்க? ஆமா. யார் சட்டையை கிழிச்சிட்டு போவாங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தான் சட்டையை கிழிச்சிட்டு போவாங்க. கிழிச்சிட்டு போவாங்க. அப்படி ஏற்கனவே சேலையை கிழிச்சிட்டு போனவங்க யாரப்போ? அதுக்கு முன்னாடி 72ல சட்டசபை செத்து விட்டதுன்னு வரும்போது சிப்பாய் பட்டனை கலத்தி விட்டுட்டு வந்தாரு. அவர் யாரு? அப்போ உங்கள் ஐயாவும் பைத்தியம், உங்கள் அம்மாவும் பைத்தியம், அப்ப நீங்க பைத்தியத்தின் வாரிசு. அப்படிதானே சொல்லணும். பேசலாமா? நீ சட்டையை கிழிச்சிக்கிட்டு வந்தாரான்னு நீ அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னா, அப்புறம் நாங்க சேலையை கிழிச்சது, தலையை வாரி போட்டுட்டு வந்தது. தலையை வாரி போட்டுட்டு பேன் பார்த்துட்டு வர மாதிரி வருவாங்களா யாராவது? ஒரு தலைவர் செய்வாங்களா? சப்போஸ் ஒரு ஒரு வாதத்துக்கு வைப்போம். ஏதோ ஒரு தள்ளுமுள்ளு நடந்திருந்தா கூட அதை இப்படி சீன் போடுவாங்களா? அதான் நாங்க சொல்றோம். இல்ல அது நடத்தப்பட்டதே திமுகனால தானே அப்படிதானே விமர்சனம் பண்றாங்க. நான் சொல்றது என்னன்னா, நீங்க விமர்சனத்தை எப்படி வேணாலும் இப்ப நாங்களும் தான் சொல்றோம். அவர் உள்ளுக்குள்ள பிரச்சனை, நம்ம மக்களுக்கான பிரச்சனையை கிளப்பினாரு. இப்ப ரத்த ஆறு ஓடிச்சுன்னாரு. அவர் ஆட்சியில இவரே ரத்த ஆறு ஓட வச்சாராங்கிறான். 13 பேரை சுட்டு கொன்னது யாருன்னு கேட்குறான். எடப்பாடி பழனிசாமி அவரே ரத்த ஆறு ஓட வச்சுட்டு திரும்ப இன்னைக்கு எங்கேயோ 1, 2 நடக்குதுன்னா அதை ரத்த ஆறு ஓடுதான். எங்க ரத்த ஆறு ஓடுது? கேட்டா சொல்லுங்க. நீங்க 13 பேரை சுட்டு கொன்னீங்க. தூத்துக்குடியில் சுட்டு கொண்டு பார்த்தாலும் பொள்ளாச்சியில் போட்டு லேடிஸ் தாய்மார்களை பிடிச்சி கன்னத்தில் அரைஞ்சி தூரத்துக்கு தள்ளி போட்டீங்க. அது மட்டும் இல்லை, சென்னையில் அன்னைக்கு பாதுகாப்பற்ற நகரத்தில் சென்னை நம்பர் 1. 60 வயசு 65 வயசுல யாரெல்லாம் பெரியவங்க இருந்தாங்களோ முதியவர்கள் அத்தனை பேரையும் கொண்டுட்டு பனையூர் கொலை வழக்கு எங்க வழக்கெல்லாம் வந்துச்சு. அப்போ உங்க ஆட்சியில் நீங்கள் நடத்திய காட்டு தருவார் என்பது வேறு, இங்க கிரிமினல்கள் நடத்துற சிக்கல்கள் என்பது வேறு. இது எல்லா நாட்டிலையும் உண்டு. என்ன அமெரிக்காவில் அவ்வளோ பெரிய ட்ரம்ப் லீடரோட லெஃப்ட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க, போட்டான். என்ன பண்ண முடியும்? இத்தனைக்கும் ட்ரம்ப் ஆட்சி நடக்குது தம்பி. ட்ரம்புக்கான சப்போர்ட்டர் அவரு பேசிட்டு இருக்காரு, போட்டான். இங்க நடக்கக்கூடிய கொலை சம்பவங்களுக்கு தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் காவல்துறைக்கும் நம்ம மறுக்கல தம்பி. ரிப்போர்ட் பாருங்க. உங்க ஆட்சியில எத்தனை நடந்திருக்கு, இங்க எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு.
உங்க ஆட்சியில 8000 நடந்து கொண்டிருந்தது இப்ப 800க்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. 800 to 1100க்குள்ள தான் இப்ப சராசரி இருக்குது. எப்படி? அப்ப நீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பா பேச வேண்டாமா? அதத்தான் நம்ம சொல்றோம். அவரு மேல நமக்கு என்ன தனிப்பட்ட முறையில ஒரு எடப்பாடி பழனிசாமி நம்ம ஊருக்காரரு. சந்தோஷம். நம்ம என்ன சொல்றோம்? இந்த நாடு, இந்த மண், தமிழ் மண். இதுல வந்து நீங்க அண்ணாவின் பெயரை தாங்கி இருக்கிறீர்கள். அண்ணா இந்த மண்ணுக்கு செய்த மிகப்பெரிய சாதனை எது அப்படின்னா, தேசிய அரசியலை கட்சிகளை ஒதுக்கிவிட்டு, இந்த மாநிலத்துக்கான ஒரு அரசியல் இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு மாநில கட்சி ஆட்சியை புடிச்சு, தேசிய கட்சிகள வெளியே நிறுத்துகிற ஒரு அந்த மண்ணுக்கான, மக்களுக்கான அரசியலை எடுத்தவரு அண்ணா. அவரு பேர கட்சியில வச்சுக்கிட்டு நீங்க போய் மண்டி போடுறீங்களேங்கிறது தான் எங்களுடைய ஆதங்கம். எங்களுக்கு நீங்க அதிமுக எப்படி போனா என்ன? ஆனா எங்களுக்கு என்ன சிக்கல்னா, உங்கள வந்து அவங்க கரையான் புத்து மாரி அரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ 2 மாநில கட்சிங்கிற இடத்துல நீங்கள் அழிந்தால் அந்த இடத்துல ஒரு தேசிய கட்சி வர வேண்டியது இருக்கும். ஓட்ட திருடிட்டு வந்து திருட்டுக்காரங்க வந்து உட்கார்ந்துருவாய்ங்க. அப்போ நாங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அட்டூழியங்களும், அக்கிரமங்களும் இங்கு நடக்க ஆரம்பிக்கும். இதுக்கு வழி விட்டுறாதீங்க அப்படின்னு தான் உங்கள சொல்றோம். ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு கேட்கிறேன். அதிமுக தரப்புல இருந்து பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அதுல வாரிசு அரசியல், நெப்போட்டிசம் நாங்க பேசுவது தான் உண்மையான திராவிடம்னு அதிமுக காரங்க சொல்றாங்க. குறிப்பாக திராவிட மாடல் அப்படின்றது கலைஞர் அவர்களுடைய திராவிட நெப்போட்டிசம்னு விமர்சனம் பண்றாங்க. சில்வர் தட்டுல சாப்பிடக்கூடிய வாரிசுகள் அப்படின்னு. நீங்க எப்படி அத பார்க்கிறீங்க? நான் என்ன சொல்ல வரேன், சும்மா வந்துச்சா? நாங்க நேத்து வரைக்கும் இப்ப இந்தியா முழுக்க தம்பி, அன்னைக்கு ஒரு ஒரு 6, 5 நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லி ஒரு அனாலிசிஸ் எடுத்து சோசியல் இண்டிசஸ்ல எடுத்து போட்டா, முதல்ல காங்கிரஸ் கட்சி, 2வது பிஜேபி, அதுக்கு பிறகு எல்லா கட்சியும் இருக்கு. 20வது இடத்துல தான் திமுக இருக்கு. சொல்லுங்க உங்ககிட்ட. உங்க கட்சியில நீங்க 18, 19% காங்கிரஸ்ல வந்து 29 30% இருக்கு. நீங்க 18, 19% அடுத்தால இருக்கீங்க. நீங்க எப்படி கேள்வி கேட்பீங்க? நான் என்ன சொல்றேன், தப்பு. ஒரு ஜனநாயகத்தில் மகன் என்கிற காரணத்திற்காகவே தலைமை பதவி கொடுக்கப்படுமேயானால் தவறு. ஆனால் ஒரு இயக்கத்தில் ஏய்ந்து உழைக்கிற போது, அவருக்கு அந்த தகுதியும் இருக்கிற போது, இப்ப தலைவர் கலைஞரோட புள்ள, பார்த்தா ரத்தத்தின் சார்பா புள்ளையா இருக்கலாம். கொள்கை சார்பா அவர் எவ்வளவு வேகமா இருக்காரு. கலைஞர் முன்னெடுத்த பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் முன்னெடுத்த அந்த திட்டங்கள்ல, அந்த கொள்கைகள்ல அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரா இல்லையா? இதான் நமக்கு தேவை. அவர் யாரா இருந்தா உனக்கு என்ன? யார் ஒருத்தர் இருந்தாலும், நமக்கு தேவை அந்த இயக்கத்தை, அந்த கொள்கை சார்ந்து அவர் நிலைநிறுத்தி இருக்காரா? அதுக்கான தகுதி அவர்ட்ட இருக்கா? இருக்குது. செஞ்சிருக்கோம். அதுல என்ன தப்பு? நீங்க எத பார்க்கணும்னா தம்பி, அந்த பதவிக்கு வந்ததுக்கு பிறகு, அவர் வந்து அதுல அந்த தகுதியுடையவரா இல்லாமல், நாட்ட அடமானம் வச்சு, கொள்கைய அடமானம் வச்சு, தனக்கு பதவிய மட்டும் காப்பாத்திக்கணுங்கிற மாரி நடந்துக்கிட்டாருன்னா, உங்க பான் வித் சில்வர் ஸ்பூனு, சில்வர் தட்டுல சாப்பிடுறாங்க, உணவு அருந்துறாங்க. அது அவர் கலைஞர் உழைச்ச உழைப்பு. தம்பி எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் 1923ல பிறந்திருக்காரு தம்பி. 49ல அவர் திரைக்கதையில வசனம் எழுதும்போது அவர் சூப்பர் ஸ்டார் ஆகுறாரு. 50ல ம இது வருதே, நம்ம ம முதல் படம் பராசக்தி 51ல. அதுக்கு முன்னாடி அவர் வசனங்கள் எழுதிட்டார். அப்போ அவர் சூப்பர் ஸ்டார் ஆகுறாரு. அவருக்கு அன்னைக்கு சம்பளம் எவ்வளவு? அது அவர் உழைப்புக்கு கிடைச்சது. அவரு கதை வசனம் எழுதுறதோ, அ ம ம சினிமா எடுக்கிறதோ, அது அவருடைய உழைப்பு. அந்த உழைப்பில் வந்தது. இன்னைக்கு எடப்பாடி வந்து மாட்டு வண்டியில போனாரு. இன்னைக்கு அவர் பையன் எதுல போறாரு? இவரும் மாட்டு வண்டியில போவாரா? வேலுமணி பையன் தனி ஃப்ளைட் வச்சிருக்கான் தெரியுமா? எஸ்பி வேலுமணி பையனுக்கு. எஸ்பி வேலுமணி என்ன செஞ்சுட்டு இருந்தாரு 96 வரைக்கும்? நான் என்ன ஒரு தகப்பனுடைய உழைப்பு. நம்ம உழைச்சோம்னா நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும். அது வேற விஷயம். பட் அதுக்கும் கட்சிக்கும் என்ன சம்பந்தம்? நான் அதைத்தான் நான் சொன்னேன். அதாவது உயர்ந்த இடத்தில் பிறந்ததால் ஏழைகளுக்காக கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு என்ன இருக்கு? தந்தை பெரியார் என்ன சாமானியரா? கேட்குறேன்.
அவருக்கு அன்னைக்கு இருந்த சொத்து மதிப்பு இன்றைய நிலவரப்படி ஏறத்தாழ 5000 கோடிக்கு மேல இருக்கும். 5000 10,000 கோடி அதிபதி அவரு. ஏழை எளியவங்களுக்காக உழைக்கலையா அவரு? கொண்டாடலையா நம்ம தந்தை பெரியார்னு? எல்லா இடத்துலையும் நீங்க பாருங்க, ஒரு ஏழை எளிய இடத்தில் இருந்து தான் ஒரு தலைவன் உருவாயிருப்பான். அதே மாதிரி நீங்க சொல்ற அந்த ஏழைகள்ல இருந்து தான் தலைவர் கலைஞர் வர்றாரு. வந்ததுக்கு பிறகு அவருடைய பையனுக்கு அப்படிங்கிறது அவர் வந்த உடனே கொடுத்தாரா? 50 ஆண்டு காலம் போராடுறது. உங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இருக்கு. ஒருத்தர் சொல்றாங்க, அவர் 50 ஆண்டு காலம் உழைச்சு தான் வந்தாரு, முதலமைச்சர் ஆனாரு. அவ்வளோ சீக்கிரம் கலைஞர் அவருக்கு கொடுக்கல. தலைவர் கலைஞர் இருந்த வரைக்கும் தளபதிக்கு ஏன் கொடுக்கலன்னு கட்டுரை எழுதுனாங்க. கொடுத்து வந்ததுக்கு பிறகு இவர் கலைஞரின் மகன் அப்படிங்கிறாங்க. ஸோ இது அவங்களுடைய அரசியல் விமர்சனம். யதார்த்தம் என்னங்கிறத பார்ப்போம். அதிமுக தான் உண்மையான திராவிட ம். கருத்தியலை பேசுது. ம். 69% இடஒதுக்கீடு கொடுத்தது நாங்க தான். தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தது நாங்க தான். தாலிக்கு தங்கம் கொடுத்தது நாங்க தான். இலவச லேப்டாப் கொடுத்தது நாங்க தான். இப்படி பல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம். சரி தம்பி, நான் ஒன்று கேட்குறேன். உங்க அம்மா தாலிக்கு தங்கம்னு கொடுத்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடி அந்த திட்டம் என்னவா இருந்துச்சு? அதை கொண்டு வந்தது யார்? சொல்லுங்க. 1989 ரூ. 5000. 8ஆம் கிளாஸ் படிச்சிருந்தா ரூ. 5000. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் கொண்டு வந்தது தலைவர். அது 5000 10,000 ஆகி 96ல் 10,000 ஆகி 2006ல் அது 20,000 மாறும்போது அன்றைக்கு மன்மோகன் சிங் புண்ணியத்தில் ஒரு சவரன் தங்கம் 14,000 ரூபா 15,000 ரூபாயா இருந்தது. ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணாரு? அதை இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக தங்கமா மாற்றி கொடுப்போம், அதை கவர்ச்சிகரமாக்கினார். நம்ம தப்பு சொல்ல. இன்னைக்கு அதே ஜெயலலிதா இருந்தா இப்ப மோடி பண்ணி வச்சிருக்கிறாரு அநியாயம். 1,00,000 ரூபா 86,000 ரூபா இன்னைக்கு ஒரு சவரன் தங்கம். சேதாரம் செய்கூலியோட 1,00,000 ரூபா. 1,00,000 ரூபா இருந்தால் தான் ஏழை எளியது காத்து கம்மல்ல அரை பவுன்லையாவது போட முடியும். இன்னைக்கு கொடுக்க முடியுமா? அப்ப நாங்க சொல்றது என்னன்னா, அந்த திட்டத்திற்கு முதல் மனிதர் யார்? சைக்கிள் கொடுத்தது யாரு? அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? கிராமப்புறத்தில் இருந்த மாணவர்களுக்கு 15% இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? எம்ஜிஆர் கொண்டு வந்த நுழைவுத் தேர்வு திட்டத்தை ரத்து பண்ணி 2007ல் ஐயா அனந்தகிருஷ்ணன் வைஸ் சான்சலர் தலைமையில குழு போட்டு அதை க்ளோஸ் பண்ணது யாரு? நீங்க சொல்ற எந்த திட்டத்திற்கும் மூலாதாரம் திமுகவா தானே இல்ல, இருக்கு. அம்மா உணவகம் பசி பிணிய போக்கி இருக்கோம் நாங்க. அம்மா உணவகம்னு ஒரு திட்டத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நம்ம மறுக்கல. ரைட்டு. அந்த திட்டத்தை ஒழுங்கா உங்களால செயல்படுத்த முடியலன்னு சிஏஜி ரிப்போர்ட் 2016லேயே கொடுத்தான ஜெயலலிதா இருக்கும்போதே. நாங்க அதை தொலைச்சிட்டோமா என்ன? இல்லையே. நல்லா தானே அதை பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. நல்லது தான் அந்த திட்டம். அதாவதுப்பா, நீங்க செஞ்சது அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ல. நீங்க செய்ததை எப்படி இருக்குன்னு பாருங்க. சோறு போட்டங்கிறீங்க. ரைட். நாங்க வச்சிருந்த திட்டத்தை மாத்தி தாலிக்கு தங்கம்ங்கிறீங்க. நாங்க போட்ட திட்டங்கள் எப்படி திட்டம்னு பாருங்க. சிட்கோ, டிட்கோ, டைட்டல். அது எப்படி? இலவச மின்சாரம், ஏழைகளுக்கு இலவச அந்த கை ரிக்ஷா திட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை திட்டம். இது சமூகத்துல மாற்றத்தை உருவாக்குமா தம்பி? அல்லது நீங்க சொல்ற இந்த திட்டங்கள் உருவாக்குமா? நாங்க பேசிக் அடித்தளத்தில் இருந்து அதை மாத்துறோம். பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை. அப்போ பொருளாதார உரிமை வருது அவங்களுக்கு. பொருளாதார உரிமை வர்றது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கல்வியில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை. 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் 30% பெண்களுக்கு இடஒதுக்கீடு அரசு வேலை வாய்ப்பில். இப்போ அது 40%. தலைவர் தான் மாற்றினார். 30 தலைவர் கொடுத்தாரு, தலைவர் கலைஞர் கொடுத்தாரு, இப்போ தளபதி மாற்றிருக்காரு. அதை விட அடுத்தது 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பிரைமரி ஸ்கூலில் பூரா பெண்கள் தான் டீச்சர்ஸ். யார் போட்டது? பெண்கள் காவல்துறையில் பெண்களை கொண்டு வந்தது இந்தியாவிலே யார் கொண்டு வந்தது? நீங்க சொல்ற திட்டம்லாம் என்ன திட்டம்னு புரியுதா? கேட்டா இவங்க சொல்லுவானோ, நாங்க மதிய உணவு திட்டம் போட்டோம், சத்துணவு திட்டம் போட்டோம், இது போட்டோம். இது ஏதாவது அதாவது சமூகத்தில் அடித்தளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துமா? நாங்க செஞ்ச திட்டம் இப்போதைக்கு சோறு, அதே நேரத்தில் மீன்பிடிக்க கற்றுக் கொடுக்கிற தூண்டில், ரெண்டும் இருக்கு. நீங்க சும்மா நாம்கே வாஸ் இந்த திட்டங்களை போட்டு போனீங்க. நாங்க மறுக்கல. நீங்க ஆட்சியில் உட்கார்ந்துருக்கீங்க, சில திட்டங்களை செஞ்சிருக்கீங்க, மறுக்கல. பட் அடித்தளத்தில் சமூக மாற்றத்திற்கு வித்திட்டது எந்த இயக்கம்?
இன்னைக்கு 256 வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படின்னு தினமலர்ல ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டிருக்கு. அது அண்ணாமலையும் ஷேர் பண்ணியிருக்காரு. வாக்குறுதிகள் கொடுக்கப்படுறதே வந்து நிறைவேற்றுவதற்கு தானே. நீங்க ஏன் வந்து அத பெண்டிங்ல வைக்கிறீங்க? சட்டமன்றத்தில கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தானே. அதான் வரேன். அதாவது தினமலர் இந்த இருக்கு சரிதானே. சட்டசபையில் வெளியான 256 அறிவிப்புகள் சாத்தியமில்லை என்பதால் கைவிட மறுப்பு. ரைட். அதுலேயே கீழே புள்ளி விவரம். மொத்த அறிவிப்புகள் 8634. நான் சொல்ல, அதே உண்மையை உறக்கச் சொல்லுகிற உரைகள். சரியா? 8634 மொத்த அறிவிப்புகள். அரசாணை பிறப்பிக்கப்பட்ட அமல்படுத்தப்பட்டவை 4516. அரசாணையுடன் பணிகள் துவங்கி நடந்து கொண்டிருக்கிற திட்டம் 3455. இந்த கட்டத்தை அப்படியே தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களுக்கு போடுங்க. நீங்க மத்திய அரசு அனுமதிக்காக நிலுவை 26. யார் பேசுனீங்க? அண்ணாமலை. சொல்லுங்க கொஞ்சம். அந்த ரவையை காட்டுக்கிட்ட 26 திட்டம் உங்க ஆளுங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் கைவிடப்பட்டவை 256. 3% மட்டுமே கைவிடப்பட்டிருக்கு. 4516 திட்டம் எத்தனைல? 8600. ஏறத்தாழ 60% அமல்படுத்தப்பட்ட விட்டது. அந்த பத்திரிகையே சொல்லுது, நான் சொல்ல. காலம் போட்டிருக்காங்க. அப்போ 60% அமல்படுத்தப்பட்டாச்சு. அப்புறம் 3455 திட்டம் அமல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதாவது பணிகள் துவங்கி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்க ரெண்டையும் கூட்டிங்கன்னா ஏறத்தாழ 8000 திட்டங்கள் ப்ராசஸ் ஆகி முடிஞ்சாச்சு. எதுல? 8634. இதுதான் மொத்தம். இல்ல அந்த 286 அந்த 3%ம் அதிகாரிகளை வச்சு தான் ஆய்வு செய்து சட்டமன்றத்தில் வெளியிட்டு இருப்பாங்க. அப்பயும் நிறைவேற்ற முடியலன்னு கேக்குறாங்க. அதான். அதன்படி இதுல எந்த மாதிரி அறிவிப்புன்னு பாருங்க. எரிசக்தி துறை வெளியிட்ட மின் கேபிள்களை புதைவட கேபிள்களாக மாற்றும் திட்டம். சென்னையில் நியூ ஆவடி சாலை, பெரம்பூர் பேராக் சாலை விரிவாக்க திட்டம். நந்தனம் அண்ணா சாலையில் உயர் கட்டடங்களை இணைக்கும் வான் பாலம். இது போன்ற திட்டங்கள். புரியுதா இப்போ உங்களுக்கு? இது போன்ற அறிவிப்புகள் அப்படிங்கிறது சாலையில விரிவுபடுத்துறது, பாலங்கள் அமைக்கிறது, ரெண்டுக்கு இடையில இந்த மாதிரி திட்டங்கள் கைவிடப்படலை. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட். அரசாணையில் அறிவிக்கப்பட்ட சில அறிவிப்புகள் நிறுத்தப்படுது. திட்டத்தை நிப்பாட்டுறதுன்னா இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறோம் மகளிர் உரிமை திட்டம், அது ஒரு திட்டம். அதே மாதிரி இலவச போக்குவரத்து திட்டம், பேருந்து மகளிர் பயண திட்டம், அது திட்டம். இது வந்து என்னன்னா தம்பி, ஏற்கனவே சாலைகளை விரிவுபடுத்துறது, மேம்பாலம் போடுறது. இப்போ சில இடங்கள்ல வந்து இன்னும் இப்போ அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, பேராக்ஸ் சாலை விரிவாக்க திட்டம் விரிவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. போனதுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தன் கோர்ட்டில் கேஸ் போட்டிருப்பான். என்ன பண்ண முடியும்? பெரம்பூர் பேராக்ஸ் சாலை உங்களுக்கு தெரியும், ரைட்? அதை விரிவுபடுத்தலான்ட்டு போறாங்க. போகும்போது ஒருத்தர் கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. இப்போ என்ன பண்ணுவீங்க அந்த திட்டத்தை? அதே மாதிரி 2 கட்டடங்களை இணைக்கிறோம். அரசு கட்டடம் 2 இணைக்கிறதுக்கு வான்வழியாக பாலம் போடுவோம். இப்போ கண்ணாடி பாலம் போட்டோம் பாருங்க, விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும். அந்த மாதிரி போடலான்னு போகிறோம். பட் சிஎம்டிஏலையோ இல்லை அந்த உள்ளவங்களோ ஒரு நம்ம இவங்க இருக்காங்க பாருங்க, பருவகால மாற்றங்களுக்காக அல்லது சூழ்நிலைகளுக்காக பாராடக்கூடியவர்கள். இவங்க வந்து ஒரு தடுப்பு போட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? அப்போ நடைமுறைப்படுத்துவதற்கான முதல் சாத்தியக்கூறு பார்த்து அறிவிப்பு விடுகிறோம். எக்கனாமிக் ஃபீசிபிலிட்டினால நின்றுச்சுன்னா தப்பு, கேட்காம எப்படா கொடுத்தீங்க அப்படின்னு. சட்டத்திற்கு புறம்பான அறிவிப்பாக இருந்தால் தப்பு. இது நடைமுறையில் நிர்வாகத்தில் இருந்த எல்லாருக்கும் தெரியும். சில நேரங்களில் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைப்போம், தள்ளி போயிடலாம். அதுக்கு என்ன செய்ய முடியும்? இப்போ நம்ம வந்து 10 மணிக்கு இன்டர்வியூ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றோம். திடீர்னு கொஞ்சம் மழை பெஞ்சிருச்சு. ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நீங்களும் நானும் பின்னாடி வரோம். இல்லை ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு, கைவிடுறோம். இதில் என்ன தப்பு? நடைமுறை சாத்தியமில்லாத சில இந்த மாதிரியான அறிவிப்புகளை நிறுத்துவது என்பது சாதாரண விஷயம். அதில் 8634 வெறும் 256, 2.9%. சரியா சொல்லணும்னா இது வந்து
வேற எந்த மாநிலத்திலேயாவது இந்த மாதிரி அறிவிப்புகளை கேட்டு வாங்குங்க. பிஜேபி நடத்துற மாநிலங்கள் எத்தனை அறிவிச்சிருக்காங்க? அண்ணாமலை தன்மானம் உள்ள ஒரு மனுஷனா இருந்தால் நான் அவர்கிட்ட கேட்குறேன், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த அறிவிப்பை கொடுக்க சொல்லுங்க. முதல்ல அது திட்டமே கிடையாது. அதுக்கு அறகுறை வேக்காட்டுத்தனமா அரை வேக்காட்டுத்தனமா என்னத்தையும் சொல்லியிருக்கிறேன். விடுங்க, வேற ஏதாவது பேசும். இதுல இப்ப நீங்க ஆசிரியர்ன்றனால இந்த கேள்வி கேட்கிறேன். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து இந்த 2009 கட்டாய கல்வி சட்டத்தின்படி அதுக்கு முன்பிருந்த ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து டெட் எக்ஸாம் எழுதியே ஆகணுன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ மறுசீராய்வு மனு தமிழ்நாடு அரசு தரப்புல போடப்பட்டிருக்கு. இருந்தாலும் நம்ம எக்ஸாம் எழுதியே ஆகணுன்ற கட்டாயம் இருக்கு. இப்போ 1,75,00,000 ஆசிரியர்கள் வந்து அதை எழுத போறாங்க. இப்ப எப்படி அத எனக்கு உண்மையிலே வந்து இந்த நீதி அரசர்கள், அந்த நீதிமன்றம் அவர்கள் மீது தான் எனக்கு வந்து கேள்வி. நான் கேட்குறேன், நீங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகுறீங்களே, நீங்க என்ன எக்ஸாம் எழுதிட்டா உட்காடுறீங்க? இப்ப நம்ம ஒரு சட்டம் போடுவோமே, இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் மாவட்ட நீதிபதிகளுக்காக நடக்கிற தேர்வை எழுதிவிட்டுத்தான் இவர்கள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாகவோ உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாகவோ வரணும்னு நீங்க உங்களுக்கு போட்டுட்டு ஆசிரியர்களுக்கு போட்டீங்கன்னா நியாயம். நீங்க மட்டும் எப்படி சும்மா ஒரு வரீங்க? ஒரு ஆசிரியர் ஆகணும்னா அவர்களுக்கு ஒரு தகுதி தேவைப்படுது. என்னைக்கு தேவை? என்னைக்கு தேவைமோ இல்ல. அதுக்கு எதுக்கு நீ முந்தி உள்ளவனை எல்லாம் சேர்க்கிற? இன்னைக்கு இனிமே அப்பாயின்மெண்ட் போட்டா அதுல சேர்க்க வேண்டியது கரெக்ட், நியாயம். நான் கேட்கறேங்க, இன்னைக்கு இந்த தீர்ப்பு கொடுத்த உச்ச நீதிமன்ற நீதிபதி எந்த தேர்வு எழுதி வந்தார் எனக்கு சொல்ல சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சட்டம், ஆசிரியர்களுக்கு ஒரு சட்டம். முதல்ல ஆசிரியர் பணிக்கு தேர்வுங்கிறதே முதல்ல ஒரு அசிங்கமான திட்டம். என்ன கேட்டா, ஆசிரியர்களை வந்து நீங்க தேர்வு வச்சு பாராம படிச்சு ஒரு பரீட்சையை பாஸ் பண்ணிட்டா அவர் வாத்தியார்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி கூமுட்டை இந்த நாட்டிலே கிடையாது. அப்புறம் இந்த கூமுட்டைகள் உட்கார்ந்து நீதிமன்றத்தை நடத்திக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி தான் அதுக்கு விமர்சனம் வரும். ஏன்னா தம்பி, ஆசிரியர்கள்ல பெரும்பான்மையான ஆசிரியர் பெருமக்கள், எவ்வளவோ ஆசிரியர் பெருமக்கள் தன்னை வளர்த்து எடுத்துக்கிட்டு அடுத்த குழந்தைகள் 2 பிள்ளைய பெற்றுட்டு எத்தனை தாய் தகப்பன் 3 வயசுல கொண்டு வந்து நீங்க இதுல போடுறீங்க, கிண்டர் காட்டன்ல. எதுக்கு? நீ புள்ள படிக்கணும்னா கொண்டு போடுற? எத்தனை தாய் தகப்பன்ட்ட கேளுங்களேன். முடியாது சாமி. அப்ப 40 குழந்தைங்க 50 குழந்தைங்களை வச்சு ஒரு ஆசிரியர் வந்து அவருடைய கண்ட்ரோல்ல வச்சு அந்த குழந்தைகளை தான் குழந்தைகளை போல வளர்த்து எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்கள ஏன் தொந்தரவு பண்றீங்கன்னு கேட்குறேன். இப்ப என்ன குறைஞ்சு போச்சு? இப்ப ஒருவேளை 2009 அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்ததுலேருந்து இந்த நம்மளுடைய கல்வியினுடைய தரம் குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சு, ஆசிரியர்கள் சரியாக பாடம் நடத்தவில்லை, ஏதாவது ரிப்போர்ட் இருக்கா? அப்ப எதுக்கு இந்த தேர்வு கேட்குறேன் நான். அப்போ நீங்க அதைத்தான் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார். இந்த திறமை, தகுதி இது எல்லாமே வந்து அவங்க பண்ற ஃப்ராட். இல்ல 2009க்கு பிறகு வந்த ஆசிரியர்கள் பெருமக்கள் எல்லாருமே தேர்வு எழுதிட்டு தான் வராங்க. சரி, அப்ப அதுக்கு முன்னாடி இருந்த அவங்களுக்கு என்னத்துக்குன்னு கேட்குறேன். அவங்களுக்கு தான் நீங்க ஏற்கனவே இருந்த திட்டத்தின்படி கொடுத்துட்டீங்களான்னு கேட்குறேன். நான் கேட்குற ஒரே கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு இருக்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இன்றன்னு நான் கேட்குறேன், மாவட்ட தேர்வு எழுதிட்டு வாங்கங்கிறேன். வந்து உட்கார்ந்துட்டு நீங்க இந்த தீர்ப்பை கொடுங்க. பாஸ் பண்ணுவாங்களா இவங்க தேர்வு? உங்களுக்கு அனுபவம் இருக்கலாம். நீங்க வந்து தொடர்ந்து வழக்குகளை பார்த்து வழக்காடி அதில் வர்றீங்கல்ல, நாங்கள் ஏற்றுக்கிறோம்ல. உங்களுக்கு வந்து அந்த ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இருக்கும், நீதியின்பால் நீதி பரிபாலனத்தில் உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம்ல. அது ஏன் ஆசிரியர்களுக்கு பொருந்தாது? நீங்க என்னைக்கு கொண்டு வர்றீங்களோ அவங்கள நடத்த சொல்லுங்க. அதில் விருப்பப்பட்டவங்க எழுதட்டும். அதுவே எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆசிரியர்களை வந்து நீங்க தேர்வின் மூலமாக தேர்ந்தெடுப்பது என்பது எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயம். பட் அதுல வந்து அதிக எண்ணிக்கையா இருக்கும்போது ஃபில்டர் பண்றதுக்கு ஒரு இடம் வேணுமேனு தான் அதை பார்க்கணுமே ஒழிய, நான் மனம் திறந்து சொல்லுகிறேன், தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஒருவர் நல்ல ஆசிரியர் என்று சொன்னால் 2009க்கு முன்னால் நல்லாசிரியர் விருது கொடுத்தவர்களுக்கெல்லாம் வித்ட்ரா பண்ணிடுவோமா கேட்குறேன். இன்னைக்கு இருக்கிற நீதிபதிக்கு படிச்சு கொடுத்த வாத்தியாரெல்லாம் எந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்து நீதிபதிக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு நீதிபதிகள் சொல்லுவாங்களா? இன்னொரு நீட் எக்ஸாம் மாதிரி இது. நான் கேட்குறேன், இந்த நீதிபதிகள் இன்னைக்கு தீர்ப்பு எழுதுகிற நீதிபதிகள்லாம் யார் எழுதி எந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்த வாத்தியார் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்களா? லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை புரிஞ்சுக்கிற அறிவு இருந்தால்தான் நீங்கள் வழக்கறிஞராக இருக்க முடியும், நீங்கள் நீதிபதியாக இருக்க முடியும்.
அப்படி இல்லைன்னா எதுக்குங்கிறேன். ஒரு வாத்தியார் உங்களுக்கு சொல்லி தந்த வாத்தியார் அவங்க அந்த நீதிபதிகள்கிட்ட கேட்க சொல்றேன். நான் பச்சையாவே இதில் நான் வெளிப்படையாகவே இந்த தீர்ப்பில் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். அந்த நீதிபதிகள்கிட்ட கேளுங்களேன், உங்களுக்கு சொல்லி தந்த வாத்தியார் யாருமே நல்ல வாத்தியார் இல்லையா அப்படின்னு வன்மையாக கண்டிக்கிறேன். எனக்கு அதில் ஆசிரியர்களாக இருக்க விடுங்க. அவர்களை வந்து ஏதோ ரன்னிங் ரேஸில் ஓடுற மாதிரி ஓட விட்டு தேர்ந்தெடுப்பதில் உடன்பாடே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பல ஆசிரியர்கள் பரீட்சை எழுதி உள்ளே போன ஆசிரியர்களை விட பரீட்சை எழுதாமல் வெளியே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் எவ்வளவோ நல்லவர்கள், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் கேட்குறேன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸுக்கெல்லாம் வேண்டாம்ல, டெட்டு வேண்டாம்ல, அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் 100% தேர்ச்சி யாரை நம்பி எடுக்குது? அப்போ திருட்டு வேலை நடக்குதா? ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் 10th +2ன்னு நீங்கள் வைக்கிற கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு வருதுன்னா திருட்டு வேலை நடக்குதான்னு கேட்குறாங்க. இல்லை சொல்லி கொடுத்து பிள்ளைங்க படிக்கிறாங்க. அப்போ டெட் இல்லாமல் இதே தமிழ்நாட்டில் இதே இந்தியாவில் எத்தனையோ பிரைவேட் பள்ளிக்கூடங்களில் எனக்கு தெரிஞ்சு 12,000 நர்சரி பள்ளிகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பிரைவேட் மெட்ரிகுலேஷன் நர்சரி ஸ்கூல்ஸ் மட்டும் 13,000 12,800 இருக்கு. அத்தனையிலையும் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு 10,000 வாத்தியார், ஒரு 10 வாத்தியார் வைங்க. 12,000 into 10 போட்டிங்கன்னா 1,20,000 வாத்தியார். இத்தனை வாத்தியார் டெட் இல்லாமல் தானே நடத்திட்டு இருக்கிறாரு. அங்கெல்லாம் பிள்ளைங்க 100க்கு 100 வாங்குறாங்களே எப்படி? அப்போ உங்களுடைய கான்செப்ட் என்ன கான்செப்ட்? இதை நீங்கள் சரி பண்ணணும், இதை யோசிக்கலை அப்படின்னா அப்புறம் நீங்கள் என்ன நீதியரசர்கள்? எப்பவுமே தம்பி, சட்டம் என்பது எழுதப்பட்ட வார்த்தைகளில் இல்லை, அதன் ஆன்மாவில் இருக்கிறது. அப்போ அந்த ஆன்மா எதை சொல்லணுங்கிறத நீங்கள் யோசித்து பேசினாதான் நீங்கள் வந்து நீதியின் பரிபாலனத்தில் சரியாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் தவறி இருக்கிறது. ஒருவேளை சிந்திக்கக்கூடிய நீதியரசர்கள் இருப்பார்களே ஆனால் இதை அவர்கள் மறுசீராய்வில் போட்டுத்தள்ள வேண்டும். நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.